ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கடலை மிட்டாயை தினமும் சாப்பிடலாமா? அதாவது கடலை மிட்டாய்னு சொன்னால் நிறைய பேருக்கு இன்னும் தெரியாது. பர்ஃபி, வேர்க்கடலை மிட்டாய், வேர்க்கடலை பர்ஃபி, இதை தினமும் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபாஸ்ட் ஃபுட்டை பற்றி பார்த்தலாம். இப்போ இருக்கக்கூடிய தலைமுறையினர் பலரும் அதிகமான அளவு ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்றத வழக்கமாக வச்சுருக்காங்க. இதன் காரணமாக நம்மளோட உடல் ஆரோக்கியம் பெருமளவில் பாதிக்கப்படுதுங்க. குறிப்பாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இனிப்பு வகைகளை அதிக அளவில் சாப்பிட்டுட்டு வராங்க. இந்த நிலையில் பலரும் கடைகளில் விற்கக்கூடிய பிஸ்கட்டுகளை வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக ஆரோக்கியமான கடலை மிட்டாய், அதாவது வேர்க்கடலை பர்பியை சாப்பிட்றதுக்கு நினைக்கிறாங்க. இது உண்மையில் ரொம்பவே நல்ல விஷயங்க. இது உங்களுக்கு ரொம்பவே ஒரு நல்ல திருப்தியை கூட கொடுக்குன்னு சொல்லலாம். கடலை மிட்டாய் இதுக்கிடையே பலரும் தற்போது கடலை மிட்டாய் சாப்பிட்டுட்டு வராங்க. இது உண்மையில் ஆரோக்கியத்துக்கு நல்லது தானா அப்படின்னு இன்னும் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. இதனால் பக்க விளைவு ஏற்படுமானோ நிறைய பேர் மத்தியில் ஒரு குழப்பமும் இருந்துட்டு வருது. கடலை மிட்டாய் உண்மையில் ஆரோக்கியத்துக்கு நல்லது தானா அப்படின்னு ஊட்டச்சத்து நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கடலை மிட்டாயை பொறுத்த வரைக்கும் மற்ற பொருட்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது உண்மையிலேயே இது நல்லது தான். அந்த வகையில் நிலக்கடலையை வறுத்து நல்லா ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி செய்யக்கூடிய பட்சத்தில் அதோட 100 கிராம் சொல்லப்போனால் 550 கிராம் கலோரிகளும், 15 கிராம் மாவுச்சத்து, புரதம் 25 கிராம், 50 கிராம் கொழுப்புச்சத்து, இதெல்லாம் இந்த பர்ஃபியில் அடங்குது. தினமும் நம்ம இதை சாப்பிட்றது மூலிமா 40லேருந்து 42 கிராம் அளவிலான சர்க்கரையை நம்ம பெற்றுட்டு வரோம். 520 கிராம் கலோரி, 45லேருந்து 50 கிராம் மாவுச்சத்து, 20 கிராம் கொழுப்புச்சத்து, 15 கிராம் புரதச்சத்து நமக்கு கிடைக்குது. ஆனால் இதுவே பிஸ்கட்னு எடுத்துக்கிட்டோம்னா, பிஸ்கட்டில் 38லேருந்து 40 கிராம் அளவிலான சர்க்கரை நாம் உடல் பெற்றுட்டு வருது. மேலும் 100 கிராம் அளவிலான பிஸ்கட்டை நாம் எடுத்துக்கிட்டோம்னா 480 கிராம் கலோரிகள், 70 கிராம் மாவுச்சத்து, 8 கிராம் கொழுப்புச்சத்து, 5 கிராம் புரதச்சத்து நமக்கு கிடைக்குது. ஸ்நாக்ஸாக சாப்பிடக்கூடிய பிஸ்கட்டையும் கடலை மிட்டாயும் ஒப்பிட்டு பார்க்கும்போது உடலுக்கு கிடைக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு ஒன்று தாங்க. ஆனால் கடலை மிட்டாயை தினமும் சாப்பிட்றதுன்றது உடலுக்கு ஆரோக்கியமானதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. கடலை மிட்டாயை ஆரோக்கியத்துக்கு நல்லது இல்லைன்னு சொல்லலை, இருந்தாலும் தினமும் சாப்பிட்லாம். ஆனால் ஒரு அளவுக்கு தான் சாப்பிடணும். ஒரு முழு வேர்க்கடலை பர்ஃபி சாப்பிட்டா அதில் நல்ல ஒரு ஆரோக்கியமான சத்துக்கள் கிடைக்குது. அதை தாண்டி அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது தான் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால் இந்த வேர்க்கடலை பர்ஃபியை நம்ம பசங்களுக்கும் வாங்கி தரலாம். இதில் நல்ல சத்துக்கள் அதிக அளவு இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் இந்த வேர்க்கடலை பர்ஃபிக்கு பதிலாக நல்ல நிலக்கடலையை வறுத்து அதை நீங்கள் கொடுக்கறது மூலியமாகவும் சரி, இல்லை அது மூலிமா நீங்கள் சட்னி அது மாதிரி அரைச்சி கொடுக்குறதும் ஓரளவுக்கு உங்களோட குழந்தைகளுக்கு உங்களுக்கு சத்துக்கள் அதிக அளவில் கொடுக்கும். ஸோ இந்த வீடியோவில் நாம் பார்த்தா எந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.